ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி முடிச்சிருக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன அப்படின்னா, நம்மகிட்ட தொலைஞ்சு போன ஓட்டர் ஐடி கார்டை நம்ம புதுசாக எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அப்படி இல்லாட்டி கூட உங்கள்கிட்ட ஏற்கனவே பழைய ஓட்டர் ஐடி கார்டு பேப்பரில் உள்ளது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எல்லாமே கலர் இல்லை, பிளாஸ்டிக்கில் தான் ஓட்டர் ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு புதுசாக ஒரு ஓட்டர் ஐடி கார்டு வாங்கிக்கலாம். சரி வாங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நான் இந்த ஃபார்ம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதோட நமக்கு லாகின் பண்ண சொல்லுது. லாகின் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம வீடியோஸை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு பக்கத்தில் உள்ள கேப்சாவை நான் இங்கே என்ட்ரு பண்ணுறேன். லாகின் பண்ணிடுங்க. புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுறவங்க கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலரில் இதை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆனதுக்கப்புறம் இப்போ திரும்ப நான் ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா 001 இருக்குல்ல ஃபார்மு, இந்த ஃபார்ம் இருக்குல்ல ஃபார்ம் 001, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுடைய ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் அசம்பிள், தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக், அசம்பிளாக உங்களுக்கு எந்த தொகுதி நீங்கள் உங்களுடைய எலெக்ஷன் நீங்கள் எந்த தொகுதியோ அந்த ஊர் பேர் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. கீழே வாங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் என்ன நேம் இருந்துச்சோ அந்த நேம் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் இங்கிலீஷில் பண்ணீங்க அப்படின்னா இங்கே தமிழில் வரும். இங்கிலீஷில் டைப் பண்ணிட்டு இங்கே எப்படி கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படியே தமிழாக மாறிடும். இது எதுவும் தப்பு இருந்துச்சு கரெக்ஷன் பண்ணால் இங்கே கீபோர்டு இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். சரணம் இருந்தால் கொடுத்துக்குங்க, இல்லாட்டி வேண்டியில்லை. இந்த ரெட் கலர் அந்த ஸ்டார் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம ஃபுல் பண்ணி தான் ஆகணும். இங்கே ஃபாதர் நேம்ஸ், மதர் நேம்ஸ், ஹஸ்பண்ட் நேம், இங்கே உங்கள்ட்ட இதில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே கொடுத்துக்கலாம். உங்களுடைய வயசை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். 2019 உங்களுக்கு எத்தனை வயசோ அதை என்ட்ரு பண்ணிட்டு அந்த மாதம் எந்த மாதமோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ள அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் விட்டுட்டு இதை கிளிக் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டேரெக்டாக கொடுத்துடலாம். சரி, இப்போ ஆனால் பெண்ணாங்கிற அந்த இது இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அட்ரஸ், இந்த அட்ரஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி வைப்பாங்க அந்த ஓட்டர் கார்டு. அந்த கார்டு சேர்றதுக்கான அட்ரஸ் தான் இது. நீங்கள் இப்போ எந்த அட்ரஸ் இருக்கீங்களோ அந்த அட்ரஸை நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஹவுஸ் நம்பர், கதவு நம்பரு, எந்த தெரு, உங்கள் ஊர் பேர், அப்புறம் எந்த போஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் போலிங் ஸ்டேஷன், நீங்கள் எந்த ஊரில் ஓட்டு போடுங்களோ அதான் கேட்டுருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷன், அந்த ஊரே கொடுத்துடலாம். அப்புறம் பின்கோட் நம்பரு, தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக் அதுவே எடுத்துக்கிறோம். இது அப்படியே இங்கே நம்ம தமிழில் கொடுத்துட்டோம். கீழே உங்களுடைய எபிக் நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு தொலைஞ்சு போச்சுனோம்ல, அதில் எபிக் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஓட்டர் லிஸ்ட்டில் கூட உங்களுக்கு அந்த எபிக் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். எபிக் நம்பரை கொடுத்தாச்சு. இப்போ என்ன ரீசன், அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொலைஞ்சு போச்சா இல்லை ஏதாவது இல்லை என்ன எப்படி மிஸ் ஆனிச்சு அப்படிங்கிறது கேட்பாங்க. அதில் சும்மா நீங்கள் மிஸ்ஸிங்கு இல்லை லாஸ்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். நான் மிஸ்ஸிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஓட்டர் ஐடி கார்டு உங்களுக்கு எதில் வேணும், போஸ்ட்டில் வேணுமா இல்லை நீங்கள் போய் டேரெக்டாக வாங்கிக்கிங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குல்ல, இது நீங்கள் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெண்டாவது நல்லது என்ன அப்படின்னா நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்ம வீட்டுக்கே சேர்ந்துடும். கீழே வாங்க, உங்கள் ஊர் பேர் கொடுத்துருங்க. இங்கே இருக்க கேப்சா வாங்க என்ட்ரு பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ட்ராக்கிங் ஐடி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ட்ராக் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை உங்கள் மொபைல் கூட ஒரு எஸ்எம்எஸ் வரும், நம்ம மொபைல் நம்பர் கொடுக்காதீங்க, நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இது 2 ஸ்டெப் தான். ஒன்று சப்மிட் பண்ணிட்டோம் 9/9/2019. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு இது க்ரீன் கலரில் மாறிடும். இதை நம்ம அப்ளை பண்ணி ஒரு மாதத்துக்குள்ளே நமக்கு போஸ்ட் மூலம் வந்துடும். அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கூட கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட ரிஜெக்ட் ஆகிட்டா கூட இங்கே நமக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் நம்மளே இந்த மாதிரி உங்களுடைய மிஸ் ஆன ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு ஈஸியாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணி வீட்டில் இருந்தே நீங்கள் வாங்கிக்கலாம்.
இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம், இல்லை உங்கள் நண்பருக்கு யாருக்காவது தேவைப்படலாம். அதனால் அந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் முதலாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.